சுந்தரகாண்டம் 8வது சர்க்கம். புஷ்பக விமான வர்ணனை. உயர்ந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சொர்ணமயமான சாளரங்களை உடையதும் விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டதும் விண்ணிலும் காற்றிலும் கதிரவனின் பாதையிலும் பிரகாசிக்கும் சிறப்பு மிக்கதும் மிக அழகானதும் தேவர்களின் விமானத்திலும் காண முடியாத சிறப்புகளோடு கூடியதும் மனதின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப பயணம் செய்யக்கூடியதும் சுரபதியான இந்திரன் முதலான தேவர்களின் இல்லங்களைப் போன்று விளங்கியது. ஆயிரக்கணக்கான பூதங்களால் சுமக்கப்படுவது போன்ற சித்திர வேலைப்பாடுடையதும் அற்புதமானதும் வசந்த காலத்து மலர்களின் குவியலைப் போல் எழில்மிக்க தோற்றம் கொண்டதுமான இந்த புஷ்பக விமானத்தை வானர வீரரான ஹனுமான் கண்டார். 8வது சர்க்கம் முற்றிற்று. 9வது சர்க்கம். புஷ்பக விமான வர்ணனை. தொடர்ச்சி. ஹனுமார் கண்ட புஷ்பக விமானம் முதலில் பிரம்மாவிற்காக விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது. பின்னர் அது பிரம்மாவால் குபேரனுக்கு அளிக்கப்பட்டது. குபேரனிடமிருந்து அரக்க மன்னன் ராவணனால் கவர்ந்து வரப்பட்டது. அது பொன்மயமான தூண்களால் பிரகாசித்து கொண்டிருந்தது. அக்னி, சூரியன் இவர்களின் பிரகாசத்திற்கு இணையாக ஒளிபெற்று திகழ்ந்தது. இந்திர நீலக்கற்களால் ஆக்கப்பட்ட மேடைகளை கொண்டதாக இருந்தது. ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பாக்கியவான்களுடைய இல்லங்களைப் போல் சகல சம்பத்துகளுடன் கூடிய சிறப்புடையதாக அமைந்திருந்தது. அந்த அழகிய புஷ்பக விமானத்தில் நின்றபடி ஹனுமார் ராவணனின் பர்ணசாலையிலிருந்து வந்த பல்வகை பண்டங்களின் வாசனையால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் அங்கு ஓர் அழகிய மண்டபத்தை கண்டார். இது போக பூமியோ, தேவராஜனின் அமராவதியோ, பிரம்மாவின் சத்திய லோகமோ என வியந்தார். நன்றாக உறங்குகின்ற அழகிய பெண்களின் கூட்டத்தைக் கண்ட ஹனுமார் இது தாமரை தடாகமோ என வியந்தார். அந்த அழகிய பெண்களின் நடுவில் ராவணன் விண்மீன்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் காணப்பட்டான். அந்த ஸ்திரீக்கள் நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், அழகு மிக்கவர்கள், ராவணனால் மதிக்கப்பட்டவர்கள், பலம் மிக்கவர்களாகவும் ராவணனால் மிக விரும்பப்பட்டவர்களாகவும் இருந்தனர். அவர்களைக் கண்ட ஹனுமார் இவர்களைப் போலவே சீதையும் தமது பதியான ராமரிடம் சேர்ந்திருப்பாராகில் அது ராவணனுக்கல்லவா க்ஷேமத்தை கொடுக்கும் என எண்ணினார். 9வது சர்க்கம் முற்றிற்று. 10வது சர்க்கம். மண்டோதரியை கண்டார். ராவணனின் அந்தப்புறத்தில் சிறந்த மெத்தைகளுடன் கூடிய கட்டிலை பார்த்தார் ஹனுமார். கட்டிலின் மேலே வெண்குடையொன்றும் பொலிவோடு விளங்கக் கண்டார். வாசனை உள்ள தூபத்தால் மணக்கின்றதும் சுகந்த மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதுமான கட்டில் ஒன்று அழகாக காணப்பட்டது. கரு மேகம் போன்ற மேனியுடையவனும் மந்தரமலை போன்ற தோற்றம் கொண்டவனும் அரக்கர்களின் காவலனுமான அந்த ராவணனை ஹனுமார் அக்கட்டிலின் மெத்தை மேல் கண்டார். உறங்கும் ராவணனின் முகத்தில் இருந்து வெளிப்பட்ட மூச்சுக்காற்று மலர்களின் சுகந்தம் போல் இருந்தது. அவன் காலடியில் அவன் பத்தினிகளையும் பல தேவகன்னிகளையும் ஹனுமார் பார்த்தார். அங்கு தனித்திருந்த அழகியதோர் படுக்கையில் படுத்திருந்த அழகான ஒரு பெண்ணையும் கண்டார். அவள் ராவணனின் மனைவியான மண்டோதரி. அவள் அழகு, அலங்காரம், யௌவனம் இவற்றைக் கண்ட ஹனுமார் அவள் சீதை என எண்ணி மகிழ்ந்தார். அந்த ஆனந்தத்தால் ஹனுமார் கூத்தாடினார். தன் வானர இயல்புக்கு ஏற்ப அருகில் இருந்த தூண்களில் ஏறி பூமியில் குதித்து கழித்தார். 10வது சர்க்கம் முற்றிற்று. 11வது சர்க்கம். பானசாலையில் தேடுதல். மண்டோதரியை யாரென அறியாமல் சீதையோ என எண்ணிய ஹனுமார் மீண்டும் தம் கருத்தை மாற்றிக்கொண்டார். ராமனை பிரிந்த சீதை நிம்மதியாக உறங்க மாட்டார், உண்ண மாட்டார், அலங்கரித்து கொள்ள மாட்டார். தேவர்கோன் இந்திரனே ஆயினும் ஸ்ரீராமரை தவிர பிறரை சிந்திக்கவும் மாட்டார். எனவே இங்கு துயிலும் இப்பெண் வேறு யாரோ என்று தீர்மானித்து மேலும் தேட ஆரம்பித்தார். அப்படி தேடி வரும்போது அநேக சுவை நிரம்பிய பண்டங்களால் நிரம்பியிருந்த பானசாலையை ராவணனின் இல்லத்தில் ஹனுமார் பார்த்தார். இவ்வாறு பல வகைப்பட்ட பெண்டிர், பானங்கள், தின்பண்டங்கள் இவற்றை பார்த்த ஹனுமார் நிஜமான அன்னை ஜானகியை மட்டும் காணாது தவித்தார். பிறர் மனைவியரை கண்டதால் தம் மனத்தில் எவ்விதமான களங்கமும் ஏற்பட்டு விடவில்லை என உறுதி செய்து கொண்டார். புண்ணிய பாப கர்மங்களை தீர்மானிப்பது மனதே அல்லவா? பெண்கள் உள்ள இடத்தில்லவா சீதா பிராட்டியை தேட முடியும் என்று முடிவு செய்து
சற்றைக்கெல்லாம் அன்னையை தேடும் பணியில் மீண்டும் ஈடுபட்டார். 11வது சர்க்கம் முற்றிற்று. 12வது சர்க்கம். துயரம் மேலிட்ட தூயவன். மீண்டும் மீண்டும் தேடியும் சீதா பிராட்டியை காணவில்லை. அரக்க மன்னனான அந்த ராவணனால் சீதை கொல்லப்பட்டிருப்பாரோ, அல்லது கொடிய அரக்கரிடம் கொண்ட அச்சத்தால் சீதை தாமே தன் உயிரை போக்கிக் கொண்டிருப்பாரோ என்று ஐயுற்றார் ஹனுமார். சீதையை பார்க்காமல், எடுத்த காரியத்தை நிறைவேற்றாமல் சுக்ரீவனை சென்று காண்பதால் பயன் என்ன? தன்னால் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நிறைவேறவில்லை எனில் கடுமையாக சினம் கொள்வான். நான் திரும்பிச் சென்றதும் அங்கதனும் முதியவரான ஜாம்பவானும் மற்ற வானரங்களும் என்னை குறைத்து பேசுவார்கள் என்று இவ்வாறு சிந்தித்த ஹனுமார் உடனே தான் இவ்வாறு சோர்ந்து போதல் முறையல்ல, ஊக்கத்தோடு செயல்பட்டே ஆக வேண்டும் என தீர்மானித்து கொண்டார். இந்திரியங்களை செயலில் ஈடுபடுத்துவது ஊக்கமே அல்லவா? செல்வம் திரண்டு வருவதற்கும் சுகத்திற்கும் மற்றும் பிற கடமைகளை செய்வதற்கும் உற்சாகமே காரணம் அல்லவா? எடுத்த காரியம் பயனடைய வேண்டுமெனில் தளராத ஊக்கம் தவிர்க்க முடியாததல்லவா? எனவே ஊக்கத்தோடு மீண்டும் முயற்சி செய்வேன் என்று மீண்டும் பிராட்டியை தேட ஆரம்பித்தார். அப்படி தேடும்போது அரக்கரையும் ஒப்பற்ற ஒளிமிக்க முகம் கொண்ட நாக கன்னியரையும் கண்டார். ஆனால் அன்னை ஜானகியை மட்டும் காணவே இல்லை. 12வது சர்க்கம் முற்றிற்று. 13வது சர்க்கம். ஹனுமாரின் துயரம் தொடர்ந்தது. இலங்கையை பல முறை சுற்றி பார்த்தும் சீதை கிடைக்கவில்லையே என மீண்டும் ஏங்கினார் மாருதி. சீதையை சுமந்து செல்லும்போது ராமபாணம் பற்றிய அச்சத்தால் ராவணனின் கை நடுங்கி சீதை நழுவி கீழே விழுந்திருப்பாரோ? அதிக துக்கமும் அதிக சந்தோஷமும் மரணத்திற்கு காரணமாகிறது. பெருங்கடலை கண்ட சீதை ராமனால் இந்த கடலை கடந்து வந்து தன்னை மீட்க முடியுமா என கவலைப்பட்டு மடிந்திருப்பாரோ? ராவணன் கொண்டு சென்ற வேகத்தால் சீதை தாங்காது மடிந்திருப்பாரோ? அல்லது கோர அரக்கர்களான ராவணனால் புசிக்கப்பட்டிருப்பாரோ? அல்லது ராவணனின் இல்லத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டு புலம்பி துடித்து கொண்டிருப்பார்களோ? ஒரு சமயம் சீதை தானே உயிரை மாய்த்து கொண்டிருப்பின் அதனை ராமனுக்கு தெரியப்படுத்தினால் அவர் துயரம் தாங்காது உயிரை விட்டு விடுவாரே. தெரிவிக்காமல் மறைத்தல் எஜமான துரோகம் அல்லவா? சீதையை காணவில்லை என்று சொல்ல கேட்டு ராமர் உயிரை விட்டு விடுவாரே. ஆனால் அவர் மேல் மிகுந்த அன்பு கொண்ட இளவலம் பிராணத்தியாகம் செய்து விடுவார். அதனை அறிந்தால் பரதனும் சத்ருக்கனும் மற்றும் தாய்மார்களும் உயிரை விட்டு விடுவார்களே. பின்னை நட்பை மதிக்கும் சுக்ரீவனும் உயிர் வாழான். அதை கண்டு அவர் மனைவி ருமையும் தாரையும் அங்கதனும் உயிர் விடுவார்கள். அன்பின் மிகுதியால் வானர கூட்டமே உயிர் தியாகம் செய்துவிடும். நான் சீதையை தேடி அழைத்துச் செல்லாமல் கிஷ்கிந்தை திரும்பேன். நான் திரும்பி போகாதவரை சீதையோடு நான் திரும்பி வருவேன் என்ற ஆசையாலாவது அனைவரும் உயிரோடு இருப்பார்கள் அல்லவா? அதுவரை தீவிரமான வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் வாழ்ந்து வருவேன். முடிவில் அக்னியில் பிரவேசிப்பேன். இல்லையேல் நீரில் மூழ்கி இறப்பேன். ஆனால் உயிரை விடுவதில் எந்த பயனும் இல்லை. உயிரோடு இருந்தால் அல்லவா ஸ்ரீராமர் முதலியோரின் தொடர்பு நீடிக்கும். எனவே உயிரை விடலாகாது என்று எண்ணி துயரத்தின் வேகத்தை தடுத்து கொண்டார் ஹனுமான். ராவணனை கொல்வேன் அல்லது கட்டியெடுத்து ராமனிடம் ஒப்படைக்கிறேன் என்று இவ்வாறு சிந்தித்தபடி ஆங்கோர் வனத்தைக் கண்டு அதுவே அசோகவனம் என கண்டு இதுவரை இங்கு தேடவில்லை. இனி இந்த அசோகவனத்தில் சீதையை தேடுவேன் என எண்ணினார். அஷ்டவசுக்கள், ஏகாதசருத்திரர், துவாதசாதித்யர், சப்தமருத்துகள், இளவலோடு கூடிய ராமரையும் சீதையையும் ருத்ரன், இந்திரன், இயமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்து கணங்கள் இவர்களை நமஸ்கரித்தார். பின்னர் அசோக வனத்தை அடைந்து தன் சரீரத்தை சுருக்கி கொண்டார். ருஷிகளும் தேவர்களும் நான் வெற்றி பெற ஆசீர்வதிக்கட்டும் என வேண்டிக் கொண்டார். சீதையை காணவில்லையே என்று மீண்டும் மீண்டும் ஏங்கினார். 13வது சர்க்கம் முற்றிற்று. 14வது சர்க்கம். அசோகவனத்தில் தேடுதல். ஹனுமார் ராவணனின் வீட்டிலிருந்து அசோகவனத்திற்கு வந்தார். அப்போது அங்கு வசந்த காலத்தின் அழகை கண்டார். அவர் மரத்துக்கு மரம் தாவிச் சென்றதால் ஏற்பட்ட சப்தத்தால் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சலசலவென்ற சப்தத்தோடு விழித்து கொண்டன.
பட்சிகளின் சிறகுகளால் வீசி அடிக்கப்பட்ட புஷ்ப மரங்கள் புஷ்பங்களை உதிர்க்க அவைகள் ஹனுமாரின் மேனியில் பதிய அவர் ஓர் புஷ்ப மலை போல் காட்சியளித்தார். அந்த வனத்தில் பல அழகிய குளங்களை கண்டார். ஓர் அழகிய பர்வதத்தையும் அந்த பர்வதத்திலிருந்து பெருகி ஓடும் ஆற்றையும் கண்டார். பின்னர் ராவணனின் அந்த அழகிய வனத்தில் ஓர் சும்சுமா விருட்சத்தையும் பார்த்தார். ஸ்ரீராமரது அன்பு மனைவி ஜனகபுத்திரி சீதை நிச்சயம் இந்த வனத்துக்கு வருவார் என எண்ணினார். மேலும் சந்தியா கால கர்மானுஷ்டங்களை செய்யவும் ஸ்நானாதிகளை முடிக்கவும் ஜலமுள்ள இங்குள்ள நதிக்கு அன்னை ஜானகி வருவார்கள் என எண்ணியவராய் ஹனுமார் இலைகள் அடர்ந்த மறைவான இடத்தில் ஸ்ரீராம பத்னியான பிராட்டியாரை எதிர்பார்த்து அசோக வனத்தை கவனமாக பார்த்தபடி காத்திருந்தார். 14வது சர்க்கம் முற்றிற்று.